Praise God. Greetings in the name of Jesus Christ. I'm glad to bring this good news from Trinity Prophetic Ministry. Enna good news இந்த trip. இந்த month என்ன good news? Weight of Satan will be shattered. இதுதான் நம்ம இந்த month good news நமக்கு. Satan always uses offense to trap us. Okay, Satan உடைய வேலை என்னதுமா? Deceptive வேலை. சேட்டனுக்கு இதுதான் வேலை. எல்லாம் டிசப்ஷன்ஸ் தான் அரவுண்ட் பண்ண. அது டைரக்டா வந்து நம்மள யாரும் மோதாது. அது டிசப்டிவ் வே தான். அதனாலதான் ஏஞ்சல கூட சொல்லுவாங்க, ஒளியின் தூதன் சொல்லுவாங்க. ஒரு ஏஞ்சல் ஒளியின் தூதன், பிகாஸ் தட் இஸ் சேட்டன் வில் ஆல்வேஸ் யூஸ். எங்கெங்க ஆண்டவர் வந்து ஒரு காரியம் பண்றாரோ அதை எல்லாம் சேட்டன் வந்து ஃபேக் அப் பண்றதுலதான் இருக்கும். லெட்ஸ் கோ இன்டு தி வேர்ட், தி ஐசாயா 5:20. Woe to those who call evil good and good evil, who put darkness for light and light for darkness, who put bitter for sweet and sweet for bitter. இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, நல்லதா இருக்கிறதெல்லாம் கெட்டதா காட்டுறதுதான் சேட்டனுடைய வேலை. எது எது கெட்டதா இருக்குதோ அதெல்லாம் பெஸ்டா காட்டுறதுதான் சேட்டனுடைய வேலை. ஏன்னா அவருடைய வேலையை வந்து இட்ஸ் அஃபென்ஸ். அது வேலையை வந்து இப்படி மாத்தி மாத்தி காட்டி எல்லாரையும் புரிய வைக்கிறதுக்கு தான் அது. சோ இந்த மாதிரிதான் இப்போ உள்ள உலகத்துல இந்த காலத்துல எல்லா many of them are being trapped in this. இந்த மாதிரி இதுலதான் அவங்க ட்ராப் ஆயிருக்காங்க. என்ன மாதிரி விஷயம் தெரியுமா? அது அவங்கள வந்து ஸ்வீட்டா பேசி கொண்டு போய் ஆக்சுவலி அது ஒரு ட்ராப்புக்குள்ள போய் மாற்றுறதுக்காக அது ஸ்வீட்டா பேசி கொண்டு போவோம். ஆனா அவங்களுக்கு தெரியவே தெரியாது ஒரு ட்ராப்புக்குள்ள மாற்றுவாங்கன்ட்டு. அப்புறம் அவங்க நிறைய கிறிஸ்டியன்ஸ் இப்ப உள்ள ஜெனரேஷன்ல நிறைய கிறிஸ்டியன்ஸ் அவங்க ஒரு பிலீவர்ஸா கூட இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க. they are very very perfect, ஆண்டவரோட ஐக்கியமா இருப்பாங்க, எல்லாம் பெர்ஃபெக்ட். ஆனா அவங்களுக்கே தெரியாது சேட்டன் ஒரு டிசப்டிவ் வேல அவங்கள கொண்டு போறாங்க, எங்கேயோ போய் ஒரு டிராப்ல உள்ள போறன்றது அவங்களுக்கே தெரியாது. ஏன்னா அவங்க கூட இருக்க ஆட்க அப்படிதான். கூட இருக்க ஆட்க எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு wolf with a sheep clothing இல்ல, ஒரு உல்ஃப் வந்து ஒரு ஷீப் உடைய க்ளோதிங்க போட்டு கூட இருந்தாங்கன்னா எப்படி இருப்பாங்கன்னா, இவங்க வந்து ஓயோ இட்ஸ் a sheep, இட்ஸ் a very nice person, இப்படியே அவங்க பேசுற ஒரு சுகர் ஸ்வீட் கோட்டிங், அந்த சுகர் கோட்டிங் டாக்ஸ்லயே எல்லாரும் மயங்கி போய் சேட்டன் பண்றது தெரியாம they are the best person அப்படியே இருப்பாங்க. I would like to bring ஒரு கேஸ். இது I will just tell you. ஒரு ரெண்டு ஃப்ரெண்ட்ஸுமே வந்து உயிரான ஒரு தோழிகள். அவங்க ரெண்டு பேருமே அவ சொன்னா இவ கேப்பா, இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா கடைக்கு போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, ஒன்னா எல்லாமே எவ்ரிதிங் they do together, எல்லாமே ஒன்னா போவாங்க வருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டுக்கு மேல அவ்வளவு உயிர் அவ. சோ அந்த ஃப்ரெண்டு என்ன சொன்னாலும் இந்த ஃப்ரெண்டு கேட்பா. இந்த ஃப்ரெண்டுக்கு வந்து பியூட்டிஃபுல் ஃபேமிலி லைஃப், ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சில்ட்ரன் எல்லாம் பியூட்டிஃபுல். வேற அந்த ஃப்ரெண்டுக்கு எப்பவுமே பெஸ்டா பண்ணுவான், நல்லது வாங்கி கொடுப்பா, எங்க போனாலும் ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, இந்த ஃப்ரெண்டு வந்து அவ்வளவு ஒரு ஹாப்பியா வச்சிருக்கிறது. இந்த ஃப்ரெண்டு அந்த ஃப்ரெண்டு கிட்ட மயங்கி போய் இருந்து என்ன சொன்னாலும் கேட்பா. சோ இவளும் இவ ஹஸ்பண்டும் when they put the plan to go somewhere, எங்கேயாவது போகணும்னு நினைச்சு பிளான் போட்டானா உடனே இந்த பிகாஸ் they are not Christians, அவங்க வந்து நல்ல நாள் கெட்ட நாள் அந்த இந்த நாள் இதெல்லாம் பாக்குற ஆளுக்கு. அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இன்னைக்கு உள்ள நாள் சரியில்லை, உங்க ஹஸ்பண்டோட போகாத, உங்க ஹஸ்பண்டுக்கே ஏதாவது ஆயிடும். இப்படி சொன்னோன்னே என் ஃப்ரெண்டு சொல்றது கரெக்ட்னு சொல்லிட்டு நம்பிட்டு she won't go with the husband. அப்புறம் இதே மாதிரிதான் ஹஸ்பண்டோட ஏதாவது ட்ரிப் பண்ணி நிறைய விஷயங்கள் அவ ஹஸ்பண்டோட ஏதாவது பண்ணா இவ உடனே there was an incident. ஒரு நாள் அவளும் அவங்க ஹஸ்பண்டும் அந்த பிளான் போட்டு போகும்போது இவன் வந்து சொல்ல, என் வீட்டுல உனக்கா நான் அப்படி பண்ண, நீ வருவேன்னு நினைச்சுதான் இப்படி பண்ண, இப்ப நீ போறிய. சோ she'll be in the tears, அந்த லவ் எல்லாம் போர் பண்ண உடனே இவன் என்ன நினைப்பா, எனக்கா என் ஃப்ரெண்ட் இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு she started canceling the program with the husband. இது நாள் ஆக ஆக என்ன ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கே தெரியறது இல்ல, இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை அப்படியே it started sinking down. அவங்களுக்கே புரியுறது இல்ல. அப்புறம் ஒரு நாள் அவங்களுக்கு புரிய வந்தது, இது என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாவே இவ பேச்சு கேட்டுதான் என் வாழ்க்கை எப்படியாச்சு. ஆக்சுவலி when she accepted Christ, that is when God tore the fake face of that friend and made him understand. So children of God, today's world, I'm telling you,
சேட்டனுக்கு இதுதான் வேலையே. இட் வில் மெஸ்மரைஸ் அண்ட் டாக். ஒரு டிசப்ஷனை கொண்டு வரும். நீங்க எதெல்லாம் நல்லது நினைச்சிட்டு இருக்கீங்களோ அதுக்குள்ள ஒரு விஷயங்கள் இருக்கும். நீங்க எதை கெட்டது நினைச்சிட்டு ஒதுங்கி போறீங்களோ ஒருவேளை அதுதான் நல்லதா இருக்கும். ஆண்டவர் எவ்வளவு விஷயங்கள் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கார். சில விஷயங்கள் ஆண்டவர் டெய்லி நம்ம கிட்ட பேசுறாரு. இது நல்ல காரியம், இது நல்ல காரியம், நீ இது பிரகாரம். ஆனா நம்மளுக்கு அந்த வேர்டு, அந்த the voice of God நம்ம காதுக்குள்ள போகாது. ஆனா சேட்டன் வந்து அப்படி the best of life காட்டும்ல. In today's world, that's why people all are going today. Why all youth are going to the pub? The youth are, because the pub is a place, it's a darkness. அவங்க வெளிச்சம் இருக்காது, அவங்க ஃபுல் டார்க்னஸ் தான். ஆனா அந்த டார்க்னஸ் தான் அவங்க எல்லாம் அது லைட்டு, அதுதான் பெஸ்ட் நினைச்சு போறோம். இப்படிதான் இந்த சேட்டன் வந்து டிசப்டிவ் வேயா உங்க எல்லாரையும் இழுத்து கொண்டு அங்க போகுது. But children of God, I'm saying you need to be aware of it. உங்க கூட இருக்கிறவங்க யாராவது இருக்கட்டும், உங்க சொந்தக்காரங்களா இருக்கட்டும், இல்ல ஒரு ஆபீஸ் அட்மாஸ்பியர்ல இருக்கட்டும், யார் என்ன பேசினாலும் தேவனுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்ளுங்க. ஆண்டவருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டு என்னென்ன விஷயங்கள் நமக்கு சொல்றாங்களோ, இது ஆண்டவர் சித்தம் தானா, இது ஆண்டவர் சொல்றபடி நடக்குதா, அதை தெரிஞ்சுட்டு you all go forward. இல்லைன்னா நம்ம இந்த சேட்டன் போடுற ட்ராப்ல நம்மள அறியாமலே விழுந்துரும். Whatever happens, but this month God has given a promise word. Satan's weight of Satan will be shattered. ஆண்டவர் அதெல்லாம் ஒண்ணு இல்லாம ஆக்க போறாரு. ஆனா யார் யாருக்கு அதெல்லாம் தெரியாம மாட்டிட்டு இருக்கவங்கள கூட ஆண்டவர் அந்த டிராப்ல இருந்து எடுக்க போறாரு. இந்த மந்த் he is going to do it. அதை நீங்க பார்க்க தான் போறீங்க. அதுல இருந்து நீங்க ஆண்டவர் உங்களை மீட்டு எடுக்க தான் போறாங்க. All this you are going to watch it. So God started working in each and every family. Whoever is watching this, God started working. All plan of enemies, all Satan plans, it's going to be shattered into pieces. My God is going to do it. Trust in God, meditate on His word, and He is ready to tear the fake faces to you all. எப்படி ஒரு wolf is coming in sheep clothes, please be aware of it. Use the wisdom of God to identify whether it's a wolf or sheep. This is what God wants to do it this month. Please identify, and God is ready to take you out from the trap. Let's go into the prayer. Father God, I praise you and I thank you, Lord. I praise you, Master. Heavenly Father, I praise you and I thank you, Lord. Thank you, Lord. Thank you, Master. Every person who are watching this, oh Master, I surrender them into your hands, oh Lord. Let your mighty hand be upon them, Lord Jesus. Lord, I decree and declare, let all the plans of enemies be shattered in the name of Jesus Christ, oh God. You are the one who is going to do beautiful things into their life, oh Master. The bait of Satan is going to be shattered into pieces by the blood of Jesus Christ, oh God. More of you and less of me, all I ask in the matchless name of Jesus Christ, with the help of Holy Spirit, above Father. Amen. Amen. Hope this message be a blessing. God bless.